மற்றும் ஒரு செய்தி, அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமாவை ஏற்றதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. நேற்று மாலைதான் ராஜினாமா செய்த நிலையில் 12 மணி நேரத்திற்குள் 3 தொகுதிகளும் காலியானதாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. கட்சி தாவல் புகார் உள்ள நிலையில் 3 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி தரப்பு வலியுறுத்தியுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமா ஏற்பை திரும்ப பெற வேண்டும், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் குதிரை பேரத்தை தடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். SP வேலுமணி, CV சண்முகம் தரப்பு அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் 25 பேர் மீது கட்சி தாவல் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க ஏற்கனவே மனு கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமா ஏற்பை திரும்ப பெற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமாவை ஏற்றதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. நேற்று மாலைதான் ராஜினாமா செய்த நிலையில் 12 மணி நேரத்திற்குள் 3 தொகுதிகளும் காலியானதாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. கட்சி தாவல் புகார் உள்ள நிலையில் 3 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு வலியுறுத்தியுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரின் ராஜினாமா ஏற்பை திரும்ப பெற வேண்டும் என்றும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் குதிரை பேரத்தை தடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். SP வேலுமணி, CV சண்முகம் தரப்பு அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் 25 பேர் மீது கட்சி தாவல் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க ஏற்கனவே மனு அளிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய உத்தரவை எதிர்த்து நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த 25 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவை தலைவர்களிடத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கடிதம் கொடுத்தார்கள். அந்த கடிதம் பேரவை தலைவருடைய பரிசீலனையில் உள்ளது, ஆய்வில் உள்ளது என்று பத்திரிகையாளர்கள் மத்தியிலே பேரவை தலைவர் அவர்கள் பேட்டியளித்தார்கள். இதற்கிடையில் தங்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாய்ந்துவிடுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக 3 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக சட்டப்பேரவை தலைவரிடத்திலே கடிதம் தருகிறார்கள். ஏற்கனவே அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடிதத்தின் மீது ஆய்வில் இருக்கின்ற ஒரு நடவடிக்கை இருக்கின்ற பொழுது அவர்கள் பதவியை ராஜினாமா செய்கின்ற பொழுது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அது ஏற்றுக்கொண்டது விதிகளுக்கு முரணானது, சட்டத்திற்கு முரணானது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே எங்களுடைய கோரிக்கையை மனுவாக தந்திருக்கிறோம். நேற்று ராஜினாமா பண்ணாங்க. சாயங்காலம் அவர் ஏற்றுக்கிட்டு தான் அறிவிச்சாரு. நேற்று நைட்டு கெசட் போட்டு தான் சொல்கிறாங்க. அந்த கெசட்டை திரும்பி பெற முடியுமா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது எங்களுடைய அரசு குதிரை வேகத்திலே செயல்படும் என்று சொன்னார். ஆனால் இந்த அரசு காலையிலே பேரவை தலைவரிடத்திலே ராஜினாமா கடிதம் கொடுக்கிறார்கள். ராஜினாமா கடிதம் கொடுத்த 5 நிமிடத்தில் அவர்களுக்கு பிரிண்ட் செய்யப்பட்ட லேமினேஷன் அட்டையுடன் கூடிய அவருடைய அடையாள அட்டை, உறுப்பினர் அடையாள அட்டையை மேல் தளத்தில் இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர்களுடைய அறையிலேயே அவர்களுக்கு உறுப்பினர் அட்டையை வழங்குகிறார். இது தலைமைச் செயலகமா
அல்லது தாவேகா கட்சியினுடைய தலைமை நிலையமா என்று எங்களுக்கு புரியவில்லை. பொதுமக்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கையை மாண்புமிகு பேரவை தலைவரிடத்திலே கொடுத்திருக்கிறோம். இதுபோன்று சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதை இந்த அரசு ஊக்குவித்தால் குதிரை பேரம் அளவுக்கு அதிகமாக நடைபெறும். இந்த அரசு குதிரை பேரத்தை குதிரை வேகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது என்றுதான் பொதுமக்கள் சொல்லுகிறார்கள், நடுநிலையாளர்கள் சொல்லுகிறார்கள், பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த குதிரை பேரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும். தூய்மையான ஆட்சியை தருவோம் என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கு முறை தவறி பின்வாசல் வழியாக தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அரசு குதிரை பேரத்தை குதிரை வேகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. உங்களுடைய எதிர்த்து வாக்களித்த 25 பேருக்கு வந்து நீங்க மறுபடியும் பேச்சுவார்த்தை சேர்ந்து ஒரு 5 பேர் உங்களோட நேற்று அவங்க சபாநாயகர் பார்த்தாங்க. உங்ககிட்டயும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க சூழல்ல நீங்க மறுபடியும் அந்த கட்சி தாவல் அந்த இலக்கு தாக்குறீங்களா? எந்த தாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து பொதுச் செயலாளரோட நேரடியாக சந்தித்து நாங்கள் செய்த தவறிற்கு வருந்துகிறோம், மன்னிப்பு கோருகிறோம் என்று கடிதம் கொடுத்துவிட்டு மீண்டும் பேரவைத் தலைவரிடத்திலே ஒரு கடிதம் தந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர்ந்துவிட்ட காரணத்தினால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையை ஏற்று நாங்கள் உறுதியோடு விசுவாசத்தோடு இயக்கத்திற்கும் இயக்கத்தினுடைய தலைமைக்கும் நடந்து கொள்வோம் என்று உறுதி தந்திருக்கிறார்கள். ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறி குதிரை பேரத்தில் ஈடுபட்டு அவர்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் 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 இப்போ நாங்கள் கொடுத்த மனுவோட அடிப்படை என்ன அப்படின்னா, ஒரு கட்சித்தாவல் தடை சட்டத்தை இன்வோக் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ஒரு புகார் கொடுத்து அது நிலுவையில் இருக்கும்போது சபாநாயகர் அவர்கள் மீது அந்த 3 பேர் மீது உள்ள கொடுத்த ராஜினாமா கடிதத்தை ஏற்கலாமா கூடாதா? அதுதான் சட்ட பிரச்சனை. ஏற்க முடியாது. ஏன்னா 21 சட்டமன்ற விதிகள் 21 எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாரு. ஆனால் அவர் மைண்டை அப்ளை பண்ணணும் தான் சட்டம் சொல்லுது. நோட்டிஃபிகேஷன் எத்தனை மணிக்கு? நேற்று நைட்டு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகுதான் அவங்க கட்சியை விட்டு அவங்களுடைய ராஜினாமா ஏற்கப்பட்டதுங்கிறது நாட் மியர்லி மைக்கில் பேசுறது ஆகாது. சட்டமன்ற உறுப்பினர் பேரவைத் தலைவர் அறிவித்தது ஆகாது. நோட்டிஃபிகேஷன் வரணும். நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னால மாடிப்படி ஏறி போய் ஒரு அந்த தாவேக்காவுடைய அமைச்சரை சந்திக்கிறாங்க. அந்த அமைச்சர் அவங்களுக்கு சால்வை அணிவிக்கிறார். அதுவே வரவேற்பு தான். கார்டு கொடுக்குறாங்க. அது எல்லா வலைதளங்களையும் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை எதிர்ப்பு தெரிஞ்ச உடனே தான் ஃபார்மலா இணைத்தவர்கள் அப்புறம் இணைப்புன்னு ஒரு நாடகத்தை 8 மணிக்கு மேலே நடத்துகிறாங்க. ஆனால் அப்பவும் நோட்டிஃபிகேஷன் வரல. அப்போ நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கும்போது அவர்கள் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்திருக்காங்க. அப்படி சேர்ந்தவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக நீங்கள் அறிவிக்கக்கூடாது, திரும்ப பெறணுங்க தான் எங்களுடைய மனு. ஏன்னா இது அவர் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காமல் இருக்கிறதும் இது. ஆனால் நீதிமன்றம் இருக்கு. அப்போ சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டமன்ற பேரவை சொல்றாருன்னா அவருக்கு எனாமரஸ் பவர் இருக்குன்றார். அதெல்லாம் கர்நாடகாவில் வந்துச்சு. அந்த கேஸ்ல பேரவை தலைவருடைய பவர்ஸ் என்னன்னு விளவாரமா சொல்லிட்டாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்கும்போது சட்டப்பூர்வமானது அல்ல, அது அன்கான்ஸ்டிடியூஷனல். அப்படின்னா நீங்க தவறு பண்ணுவீங்க, உங்க மேல ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை இன்வோக் பண்ண சொல்லி ஒரு கட்சி தலைவர் கொடுத்துருக்காரு. நீங்க பின்வாசல் வழியா ராஜினாமா பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சா அப்ப அந்த சட்டத்தோட பலன் என்ன? எனவே அப்படி பண்ண முடியாது. அந்த சட்ட நடவடிக்கை தொடரும். அப்போ எல்லா அதாவது சட்டப்பேரவை தலைவருடைய நடவடிக்கையில நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு பொய்யா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, எல்லாத்திலையும் தலையிட்டு இருக்கு. PV ரமணா தலைமையிலான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பெஞ்சு இதை தெளிவாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. எனவே இது தவறு. அது மட்டும் இல்லாமல் இது பேரவையா இல்லை தாவேக்கா கட்சி அலுவலகமா?
சரி இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க. கோர்ட்டுக்கு போவீங்களா? எல்லா எந்த ஜிஓ போட்டாலும் அதை திரும்ப பெற அதிகாரம் பேரவைத் செயலருக்கு இருக்குது. ரிவோக் பண்ணிக்கலாம். ரிவோக் பண்ணலன்னா இது கொஸ்டினபிள். நாங்கள் அதை நீதிமன்றத்தில் பார்ப்போம். நீங்கள் கோர்ட்டுக்கு இல்லை இல்லை அவர் இன்னும் அது முடிவை சொல்லலைல்ல. சொன்ன பிறகு அது குறித்து எங்கள் பொதுச் செயலாளர் கலந்து பேசி முடிவெடுப்போம். போகிறீங்க.